வெல்கம் பேக் டு மை சேனல் வினீஸ் வாஸ் ஃப்ரெஷ் ஃப்ளேவர்ஸ் எவ்ரி அதர். இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான கல்யாண வீட்டு ஸ்டைலில் வத்த குழம்பு. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு நினச்சோனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் நீங்கள் மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி கூடவே துவரம் பருப்பு, அது கூட பெப்பர், மிளகு, அதுக்கப்புறம் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், கூடவே கொஞ்சம் கடுகு, அப்புறம் பெருங்காயத்தூள், வரமிளகா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வாசம் வர அளவுக்கு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே வெள்ளெல்லையும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆற வச்சு ஒரு ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக பொடி நல்ல ஃபைன் பவுடர் ஆகணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கடுகுக்கு அப்புறம் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், கூடவே கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும். அதுக்கப்புறம் கூடவே மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பவுடரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவு புளி தண்ணி, நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அந்த தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொதித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா அந்த மசாலாலாம் நல்லா எண்ணெய் கூட பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு மணத்தக்காளி வத்தல் உள்ளே ஆட் பண்ணி நல்லா அப்பளம் மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கொதிச்சிட்ருக்க அந்த குழம்புல இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மறுபடியும் கொதிக்க வச்சது அந்த டைமில் ஒரு அரை மூடி தேங்காவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு சூப்பரான டேஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுக்கும் இது. ஸோ இதையும் நல்லா பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து சூடான சாதத்து கூட சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அண்ட் கூடவே அப்பளம் ஒரு பர்ஃபெக்டான மேட்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See you, bye, stay tuned.